நம்ம வீட்டில் ஒரு பாவம் இருக்குன்னா தேவனால் உலாவ முடியாது. அதனால் நீங்கள் ஒரு சிறிய காரியத்தையும் நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத தகடுகளோ, ஜாதகங்களோ, பீடியோ, சிகரெட்டோ, மதுபானங்கள், போதை வஸ்துக்கள், சினிமா கேசட்டுகள், சினிமா சீரியல், லஞ்ச பணம், வரதட்சணையினால் வந்த பணம், இது எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு அருவருப்பு. பிரியமாக கொடுக்கலாம், பிரியமாக மகளுக்காக திருமணம் பண்ணும்போது கொடுக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி வாங்கினா அதுவே சாபமாக மாறும். பாடுகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனால் உங்கள் வீட்டை அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறபடியினால. குடும்ப தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் தினமும் ஜெபம் இருக்கா? உங்கள் பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள நடத்துறீங்களா? ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. ஆபிரகாம் தன்னோட சந்ததிக்கு நீதியின்படி நடங்க, கர்த்தருடைய வழியை காத்து நடங்கன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவான். தேவச்சடமே, இன்றைக்கி நம்ம தாய் தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம கவனிக்கணும். நாம் கவனிக்கலைன்னா அவர்கள் மூலமாக கூட பாவம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. தேவச்சடமே, உங்கள் பிள்ளைகளை வசனத்தின்படி கட்டி எழுப்புங்க. உங்கள் குடும்பத்தை வசனத்தின்படி கட்டி எழுப்புங்க. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பிசாசுடைய கூட்டங்களும் எழும்ப முடியாது. நிச்சயமாகவே உங்கள் நடுவில் தேவன் இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும், கிருபைக்கு மேலே கிருபையும், பலனுக்கு மேலே பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார்.